கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 10:12. கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதையும். நம்முடைய தேவன் ஏழைகளுக்கு தம்முடைய கையை உயர்த்துகிறவராயிருக்கிறார், ஏழைகளை மறவாதவராயிருக்கிறார். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், ஏழையின் கூக்கர்களுக்கு நாம் செவியை அடைத்துக் கொள்ளும் போது, நாமும் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் அதை கேட்பதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழைக்கு இறங்க வேண்டும். ஏழைகளை நாம் மறவாமல் நினைத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் ஏழைகளுக்கு உதவும் போது கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறோம், அதை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிறந்த நாளில், திருமண நாளில், பண்டிகை நாளில், இது போன்ற விசேஷ நாட்களில் நாம் ஏழைகளை மறவாமல் அவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கச் செய்வார். தபித்தாள் ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்தாள். அவள் மரித்த போது தேவன் அவளை உயிரோடு எழுப்பினார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கொர்நேலியு என்கிற மனிதன் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தான். அவன் ஏழைகளுக்கு தான தர்மங்களை செய்து வந்தான். அவன் செய்த தான தர்மங்கள் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. தேவன் கொர்நேலியின் வீட்டாரை ரட்சித்தார். கொர்நேலியின் மூலம் அவனுடைய உறவினர்கள், சிநேகிதர்கள் ரட்சிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஏழைகளின் மீது நாம் கவனம் வைக்கும்போது கர்த்தர் நம்முடைய துன்ப நேரத்தில் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். நாம் ஏழைக்கு இறங்கும் போது கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.